இந்த உலகம் போற போக்கென்ன, எவ்வளவு வேகமாக இயந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. அத்தனை உணவு நஞ்சா போச்சு, சாப்பிட்றது எல்லாம் நஞ்சா போச்சு. அரிசி அரிசியா இல்லை. நம்மகிட்ட அரிசி உரல்ல போட்டு குத்தி சாப்பிட்டோம், அதை அரவை மில்லில் அரைச்சி சாப்பிட்டோம். அப்போலாம் இவ்வளவு வெள்ளையா வராது அரிசி, கொஞ்சம் தவிடு இருக்கும். அப்படி சாப்பிட்டாவது நோய் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஆங்கிலத்தில் சிலிக்கி பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். சிலிக்கி பாலிஸ்னா என்ன, பல 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 பலன்னு அரிசி சன்னமா இருக்கணுமா, ரொம்ப மெலிதா. ஏன்னா நுழைய மாட்டேங்குது வாய்க்குள்ள. எவ்வளவு ஆபத்தான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஏன் இந்த மக்கள் உணர முடியல, உணர சொல்லி கொடுக்கல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டிய கடையில பத்தியெல்லாம் எவ்வளவு கூட்டம், எதை சாப்பிட ஒண்ணுக்கும் உதவாத கண்ணால கண்ட காட்சியை திங்க எப்படி போறது. அறந்தாங்கில ஒருத்தர் நீங்க சாப்பிட்ட அந்த அதுக்கு பேர் என்ன, ரைஸா, சிக்கன் ரைஸ், அதே வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கு நாக்குல வாதம் வந்துருச்சு தெரியுமா, ஸ்டோக், கை காலில் வரும் பார்த்துருப்பிய. ஆனா நாக்குல வாதம் வந்துச்சு. சாட்சி இந்த உட்காந்துருக்காரு, அவரை கொண்டு போய் தஞ்சாவூர்ல வச்சு காப்பாற்ற முன்ன பெரும்பாடுபட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக்கு தெளிவு வரல. காரணம், எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத இந்த வாழ்க்கையில ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு செய்யாம எதை வேணாலும் செய்யறதுன்னா என்ன சிந்தனை. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் தரிகட்டு போற போது மனசு ரொம்ப வலிக்குதியா. அதனாலதான் இவ்வளவையும் சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். நீங்க எந்த தவறுலையும் அந்த தப்புல இருந்து தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி இருக்கு, நமக்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீ என்ன பண்ணலாம், தள்ளித்தான் போட முடியும், தப்பிக்க முடியாது. ஒரு நாள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனாலதான் தன்னஞ்சரிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று வள்ளுவர் பாடுகிறாரு. மனசாட்சி ஒரு கேள்வி கேட்கும், அந்த கேள்விக்கு இடம் வைக்காமல் நாமெல்லாம் வாழ வேண்டும்.